தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து இந்நேரம் வரை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக இணைத்து உம்மை போற்றவும், புகழவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் நீ செய்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கின்றோம். துதியில் மகிழ்வோனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளில் பயப்படத்தக்கவரே, உம்மை துதிக்கின்றோம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து புகழ்ந்து ஆராதித்து அவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தி இப்பாடலை பாடி ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக, கொடுத்தீர் உமையும் எனக்காக. எடுத்தீர் எனையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்ல ஞான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையுண்ட என்னையும் மீட்டீரே. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தாமே, மன்னாயமக்கும் நீர்தாமே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் முதுமை வரைக்கும் சுமந்து தாங்கி அரவணைத்து விடுவிப்பார். மேலும் கர்த்தர் நம் அனைவரையும் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார் என்ற வார்த்தைகளை மனதிற்கொண்டு இப்பாடலை பாடுவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க,
கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாளாட்டுவார் சீராட்டுவார், வாளாகாமல் தலையாக்குவார். தாளாட்டுவார் சீராட்டுவார், வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கடுகளவும் பயமில்லைங்க. மேலும் இந்த செய்தி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தியானிக்கவும், இச்செய்தி கொடுக்கும் சகோதரியின் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Praise the Lord. Thank you, Paul, for leading worship. இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்க சிஸ்டர் ஃபாத்திமா ரோசரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. ஜெபிப்போம். அன்பான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உம் பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டில் கடந்த 10 மாதங்களும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து உமது கிருபையால் தாங்கி வழிநடத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தின் முதல் நாளில் உம் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மேலும் உமது கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். நாங்கள் தியானிக்கும் இந்த வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தருளும். ஆமென். வாசிக்கலாம். பிலமோன் 1:11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். பிலமோனுக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே பிலமோனுக்கு பவுல் எழுதிய நிருபம். இது ஒரு சிறிய நிருபம், ஒரே அதிகாரம், 25 வசனங்கள் தான் இந்த நிருபத்துல இருக்கு. இது அதே போல பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம் ஒபதியா, புதிய ஏற்பாட்டுல பிலமோன், யூதா, இது ரெண்டும் ஒரு அதிகார உள்ள புஸ்தகங்கள். அந்த அப்போஸ்தலனான ஆகிய பவுல் ரோமாபுரி சிறையில இருக்கும்போது இந்த பிலமோன் என்ற அந்த ஒரு செல்வந்தருக்கு பவுல் எழுதிய நிருபம் தான் இந்த கடிதம். பவுல் ஒனேசிமுவுக்காக பரிந்துரை செய்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை நம்ம வாசிக்கும் போது பவுல் மிக அழகிய சொற்களை பயன்படுத்தி ரொம்ப மிகுந்த அக்கறையோடும் உண்மையான அன்புடனும் பிலமோன் என்பவருக்கு எழுதப்பட்ட இந்த கடிதம் அவரிடம் பவுல் கொண்டுள்ள நட்புறவு எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிப்படுத்துகிறது. கொலோசை நகரில் வாழ்ந்த செல்வந்தர் தான் இந்த பிலமோன்.
அவருடைய வீட்டில் தான் விசுவாசிகள்லாம் ஒன்று கூடி ஒரு சபையாக ஆராதித்து வந்திருந்தாங்க. அப்ப அவருடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தவர் தான் இந்த ஒனேசிமு. மரண பரியந்தம் பிலமோன் என்பவருக்கு இந்த ஒனேசிமு அடிமையாக இருக்கும்படிக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் தன் எஜமானுக்கு தெரியாமல் அவன் தப்பி ஓடிடுறான். இப்படி ஒரு குற்றம் செஞ்சிருந்தா ரோமே அரசாங்கம் அந்த சட்டத்தின்படி அவனுக்கு மரண தண்டனை அல்லது சிங்க கெபில போடுறதுதான் ரோம அரசின் சட்டத்தின்படி. இப்படி தப்பி ஓடிய அந்த ஒனேசிமு என்ற அடிமை எப்படியோ ரோமாபுரிக்கு போய் அங்க பவுலினால சந்திக்கப்படுகிறான். அப்ப பவுல் ஒனேசிமுவை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறாரு. அப்போ ஒனேசிமு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்துவ சகோதரராகவும் விசுவாசியாகவும் அந்த ஒனேசிமு மாற்றமடைகிறார். மேலும் பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகனாகவும் பிரயோஜனம் உள்ளவனாகவும் ஒனேசிமு மாற்றமடைகிறார். அதனால பவுல் பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதி ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியும் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்தபடியால் இனி அவனை ஒரு அடிமையாக அல்ல, உன் அன்பார்ந்த சகோதரராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் என்றும் அவன் என் பிரிய சகோதரன் என்றும் கூறுகிறார். வாசிக்கலாம். பிலமோன் 1:12-17. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதியில்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கும் அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பவுல் சொல்றார் பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்வது போல நீர் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் என்று எவ்வளவு அழகாக எழுதுகிறார். இந்த பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில இருக்கும்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. பிரயோஜனம் இல்லாத ஒனேசிமுவை பிரயோஜனம் உள்ளவனாக பவுல் மாற்றி அவரை பிலமோனிடம் அனுப்புகிறாரு. அதனால அவர் சொல்றாரு, இனி உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு பிலமோனுடைய எழுதிய கடிதத்துல அவர் சொல்றார். அப்போ வசனத்தை 11 சொல்றாரு, முன்பு அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 5:17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவருடைய பழைய வாழ்க்கை மாறிவிடுகிறது, அது மறைந்து போகிறது, வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. இதற்கு உதாரணமாக பவுலின் வாழ்க்கையை நாம் எடுத்து தியானிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன் அவர் என்ன செஞ்சாரு? சபைகளை பாழாக்குகிறவரா இருந்திருக்காரு. கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குறதுக்கும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யறதுக்காக பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய் நிருபங்களை கேட்டு வாங்கி கிறிஸ்தவங்களை எல்லாம் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியான காரியத்துல பவுல் தீவிரமா இருக்கிறாரு. பவுல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும்
தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த அந்த நொடியில அவரது வாழ்க்கை தலைகீழா மாறுகிறது. அப்போ அவரது சொல்லும் செயலும் மாறுது. அவர் புது படைப்பாக மாற்றப்படுகிறார். பழைய சுபாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட மறைஞ்சு போச்சு. மறு கிறிஸ்துவாகவே பவுல் மாற்றமடைகிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா சொல்ற அளவுக்கு அவர் மாற்றம் அடைகிறாரு. அவர் பெருமையாக நினைத்த அத்தனை காரியங்களையும் அவர் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்றாரு. கிறிஸ்துவின் நற்செய்தியின் பொருட்டு கிறிஸ்துவை போல எல்லா துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இத பவுலே சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:23-31. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பசிதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 31 வரைக்கும். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்திலே உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்திலே உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அவரு சொல்றாரு, இவ்வளவு அவரு சித்திரவதைகளை அனுபவிச்சாலும் அவருடைய தாகம் சபைகளை குறித்து அவருடைய தாகம் அவ்வளவு ஒரு இருக்கு. எப்படியாவது எல்லாரையும் மனமாற்றம் அடைய செய்திடணும். அவர் கிறிஸ்துவுக்காக அவர் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட விரும்பினால் என் பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட பலவீனங்கள் எல்லாமே அவருடைய சுயநலத்தின் பொருட்டு அல்ல, அவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறதற்காக ஏற்பட்ட பலவீனங்கள் தான், துன்பங்கள் தான், வேதனைகள் தான். அதனால 31ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்கிறது இல்லை என்று அறிவார் என்று நிச்சயமாய் கூறுகிறார். ஆனாலும் இந்த பலவீனங்களை குறித்து நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பொருட்டே அப்படின்னு பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அவ்வளவு பலவீனம், நிந்தை, அவமானங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்மளுடைய உறவுகளாலும் நண்பர்களாலும் எவ்வளவோ அவமானம், நிந்தை அதெல்லாம் நமக்கு வருது.
ஆனா நாம் அவர்களுக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு செய்திருந்தாலும் கூட அந்த வாயின் வார்த்தைகளால அவங்க நம்ம காயப்படுத்தும் போது அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடிவதே கிடையாது. நம் உள்ளமெல்லாம் அப்படியே நைந்து போயிடுது. நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சமாதானம், தூக்கம் எல்லாத்தையும் இழந்து நம்ம பெரிய மனமடிவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர்ல நாம ஆகி போயிடுறோம். அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்வாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு என்று. ஒருவர் நம்மகிட்ட ஒரு மாதிரி நம்மளை அவமானமா பேசிட்டா கூட அவங்க வீட்டுக்கு நம்ம காலடி எடுத்து கூட வைக்க மாட்டோம். ஆனா இந்த பவுல் வந்து அவரை கல்லால எறிறாங்க, கொலை செய்றாங்க. ஆனாலும் அவர் வந்து மீண்டும் லிஸ்திராவுல இருக்கும்போது எல்லாம் செய்யறாங்க, இவருக்கு அவ்வளவு அவமானங்களை கொடுக்குறாங்க. ஆனாலும் பவுல் என்ன செய்யறாரு, இன்னும் அந்த மக்களுக்கு எப்படியாவது நற்செய்தி அறிவிக்கணும்னு அதே ஊருக்கு திரும்பவும் போறாரு. இத வந்து நம்ம அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கலாம். பவுலும் பர்னபாவும் என்ன செய்றாங்க, லிஸ்திராவுல அவங்க பிறவியிலேயே ஒரு ஊனமுற்ற அவங்க வந்து இது பண்ணி நற்செய்தி அறிவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிறவியிலேயே அந்த லிஸ்திராங்கிற ஊர்ல கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் வந்து பவுல் அவள பேசுறத கவனமா கேக்குறாரு. அவர் ரொம்ப கவனமா கேட்கிறத பார்த்த பவுல் வந்து என்ன சொல்றாரு, இவருக்கு வந்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவரிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத இவரு கண்டுபிடிக்கிறாரு. அந்த மனிதரை நோக்கி பவுல் சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்னு உரத்த சத்தமா அவர் சொல்லும் போது அந்த மனிதன் வந்து குதித்து எழுந்து நடக்கிறத மக்கள் பாக்குறாங்க. அந்த லிஸ்திராவில் உள்ள மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க வணங்கக்கூடிய அந்த தேவர்கள் தான் பவுலும் பர்னபாவும். அவங்க வந்து தேவர்கள் உருவுல இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு பவுலுக்கு ஒரு பேரு மெர்க்குரின்னு பேர் வைக்கிறாங்க. பர்னபாவை யூபித்தர்ன்னு பேரு வச்சு அவங்களுக்கு பலி செலுத்துறதுக்காக காளைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பூசாரியையும் கூட்டிட்டு வந்து பலி செலுத்த முயற்சி செய்றாங்க. இத வந்து அப்ப வந்து பவுல் வந்து என்ன சொல்றாருங்கிறத அப்போஸ்தலர் 14:15 வாசிங்க. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இவரு பவுல் இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் யூதர்கள் வந்து எல்லாரும் கல்லால எரிந்து பவுல கொல்ல முயற்சி செய்றாங்க. பவுல் வந்து கீழே விழுந்துறாரு. அப்ப அவர் வந்து செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு அவரை இழுத்துட்டு போறாங்க. ஒரு செத்த நாயை இழுத்துட்டு போற மாதிரி அவரை இழுத்து கொண்டு போய் பட்டணத்திற்கு வெளியே போட்டார்கள் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆனா பவுல் வந்து சாகல. ஆனா அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்போ அவருக்கு உயிர் இருக்கு. அப்போ அவரு ரோட்ல அப்படியே அந்த உடல்ல அந்த கல்லால் எறிஞ்ச புண்ணோட இழுத்துட்டு போகும்போது பவுல் எவ்வளவு வேதனைய அவரு அனுபவிச்சிருப்பாரு. ஆண்டவர் இயேசுவ சாட்டையால அடிச்சு உடலெல்லாம் அவருக்கு புண்கள் ஆன போதும் இயேசுவை தரதரன்று இழுத்துட்டு போறத நம்ம வந்து அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஃபில்ம்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அதே அத அதே மாதிரி வேதனையை தான் பவுலும் அனுபவிச்சிருப்பாரு. அப்போ தூக்கி வெளியே பட்டணத்துக்கு வெளியே போட்டுறாங்க. அவருடைய சீஷர்கள்லாம் பக்கத்துல நின்று பார்க்கும்போது பவுல் வந்து உடனே எழுந்து நிக்கிறாரு. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அப்புறம் அவரு சொல்றாரு, பவுல வாங்க, இவ்வளவு அவமானம் பட்டதுக்கு அப்புறமும் பவுல் வந்து நம்ம லிஸ்திராவுக்கே மீண்டும் போவோம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அந்த சீஷர்களை எல்லாம் திடப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் அப்படின்ட்டு அவர்களை விசுவாசத்துல உறுதியா திடப்படுத்துறாரு. இத அப்போஸ்தலர் 14:19-22. அப்போஸ்தலர் 14:19-22 வாசிக்கலாம்.
பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவிற்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த மனநிலை யாருக்கு வரும்? அதே லிஸ்திராவில தான் கல்லெறிஞ்சு கொண்டாங்க, மறுபடியும் அதே லிஸ்திராவுக்கு திரும்பி வர்றாரு. அப்போ பவுல் வந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து அவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறார். அப்ப கிறிஸ்துவால ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பு பயனற்ற கிறிஸ்துவுக்கு ஒரு பயனற்றவராக இருந்திருக்காரு. ஆனா என்னைக்கு கிறிஸ்துவால அவர் ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்னையிலிருந்து அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாறுகிறார். அப்போ நாமும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா மாறணும் அப்படின்னா நமக்கு வந்து முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. 1 சாமுவேல் 15:22 வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப கீழ்ப்படிதல் வந்து பலியை விட சிறந்தது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால் அப்ப நம்ம அதாவது கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம் என்று நம்ம இந்த சண்டே கிளாஸ்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நம்ம பாவம் செய்வதற்கு அங்க வழியே கிடையாது. அப்ப அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம் வந்து ஆண்டவருக்கு அப்ப அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா சர்வாங்க தகன பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் அவசியமாய் இருக்க வேண்டி இருக்காது. அதனாலதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் அப்படின்ட்டு நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மை பயனுள்ளவர்களாக மாற்றார். உதாரணத்துக்கு மரியாளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, மரியாள் யோசேப்புக்காக நிச்சயிக்கப்பட்டு திருமண நாளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. அப்ப இந்த சமுதாயமே அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை கபிரியேல் தூதர் சொல்றாரு. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ட்டு அவர் கூறுகிறார். அப்ப மரியாளின் உள்ளத்தில் எத்தனை ஆயிரம் கேள்விகள் எழுந்திருக்கும்னு பாருங்க. இது புரியாத புதிரா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு மரியா நினைச்சிருப்பாங்க. அப்ப நினைச்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறை திட்டத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிச்சு அவங்களுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறாங்க. அதான் மரியா வந்து ஒரு சாதாரண ஒரு யூத பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ இறை திட்டத்தில் ஒரு என்னைக்கு ஆண்டுடைய இதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஒரு அடிமை அப்படின்னு அவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ தன்னையே, அப்போ அவங்க ஒரு பயனுள்ள பாத்திரமாக அவங்க மாற்றப்படுகிறாங்க. இயேசுவோடு சிலுவை மரணம் வர பயணித்து அவர் உயிர்ப்புக்கு பின் கூட அப்போஸ்தலர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தூய ஆவியால ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாறுகிறார்கள். கபிரியேல் தூதர் மரியாளை சந்திக்கும் வரை மரியாள் வந்து ஒரு சாதாரண யூத பெண் தான். அதே போலதான் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இயேசுவும் அவர் தாய் மரியாளும் சீஷர்களும்
கானாவூரில் உள்ள ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்ட போது அந்த திருமணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போயிருது. உடனே இயேசு அங்க இருந்த பணியாளர்களை நோக்கி இந்த ஜாடியில தண்ணீர் நிரப்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் இயேசுவிடம் எந்த கேள்வியும் கேட்கல, உடனடியாக கீழ்ப்படிந்தாங்க. அந்த பணியாளர்கள் இதான் முதல் அற்புதம் அவர் செய்ததே. அவர் வாழ்க்கையில் செய்த முதல் அற்புதம் கானாவூர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதுதான். அதனால அந்த பணியாளர்களுக்கு இயேசுவை பற்றியும் தெரியாது, அவங்க செய்த அற்புதங்களை பற்றியும் அவங்க இதுவரை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. உடனே இயேசு சொன்ன உடனே அந்த பணியாளர்கள் இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழம்பி கொண்டிருக்கவில்லை. அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே சாதாரண தண்ணீர் ஒரு பயனுள்ள ஒரு ருசி மிகுந்த திராட்சை ரசமாக அங்க மாறுறத பார்க்கிறோம். அதே போலதான் ஆபிராம் ஊர் என்ற கல்தேர் நாட்டுல வேற்று தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து வாழ்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இத ஆதியாகமம் 12:1 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அவர் ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஆபிராம் என்ன செய்யறாரு, தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் மனைவியையும் லோத்தையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வராரு. உடனே கீழ்ப்படுகிறாரு. அப்ப அவருக்கு நம்ம எங்க கூட்டிட்டு போறாரு, எங்க சொல்றாரு, எதுவுமே அவருக்கு ஆபிராமுக்கு தெரியாது. அதனால இன்னதென்று போகுமிடம் இன்னதென்று தெரியாமலேயே அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அதை எபிரேயர் 11:8 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப ஆபிராம் அப்புறமா அபிரகாமா மாற்றப்படுறாரு. அவரு ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, அதுதான் கீழ்ப்படிந்து போனதுனால அவரு விசுவாசிகளின் தகப்பனா அவரை ஒரு பயனுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றாரு. ஏன்னா ஆபிராம் வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டு ஒரு பயனற்ற வாழ்க்கையை அந்த ஊர் என்ற தேசத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அவருடைய கீழ்ப்படிதலால ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டு கர்த்தரின் பயனுள்ள பாத்திரமாக அவர் மாற்றப்பட்டு விசுவாசிகளின் தகப்பனாக அவர் மாற்றப்படுகிறார். அதே போலதான் மோசே 40 ஆண்டு பார்வோன் அரண்மனையில இளவரசனை போல வாழ்றாரு. அடுத்த 40 ஆண்டு என்ன செய்யறாரு, பாலைவனத்துல தன்னுடைய மாமனார் இத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பதான் எரியிற முள் செடியில கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் அழைக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வரணும், அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்ல போது முதல்ல நிறைய நெகட்டிவா எனக்கு பேச தெரியாது, நாம அந்த புத்தி உள்ளவன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் ஆண்டவர் உனக்கு வாயாக உன்னது சகோதரன் ஆரோன் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் கீழ்ப்படுகிறாரு. எகிப்துல 430 ஆண்டுகளா அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக மோசேய பயன்படுத்துறாரு. மோசேயை போல ஒரு தலைவன் இதுக்கு முன்னால இருந்ததும் கிடையாது,
இனிமேல் மோசேயை போல ஒரு தலைவன் இருக்க போறது கிடையாது அப்படின்ற சொல்ற அளவுக்கு கர்த்தர் வந்து மோசேயை பயன்படுத்துறாரு. அப்போ 40 ஆண்டுகள் வந்து ஆடு மாடு மேய்க்கும் தொழில், ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு பொழுது போனா பொழுது விடிஞ்சா ஆடு மாடு பற்றிய சிந்தனை தான் அவருக்கு இருந்திருக்கும். எப்ப கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரோ அன்று முதல் அவர் 40 வருடம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ கீழ்ப்படிதலை பத்தி பார்த்தோம். அடுத்ததா நம்ம வந்து வேத வசனங்கள் வந்து நம்மள பயனுள்ளவர்களாக மாற்றோம். எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை கருத்தோட வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் நம்மை உடமிடப்பட்டு நம்மை வந்து ஒரு பயனுள்ளவர்களாக வேத வசனங்கள் நம்மை மாற்றுகிறது. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நாள்தோறும் வளரணும். நம்ம பூரணப்பட்டவர்களா மாறணும். அப்போ நம்ம விசுவாசத்துல தேறினவர்களா மாறணும். அப்போ அதுக்கு வந்து வேத வசனம் தான் நம்மள மாற்ற முடியும். இங்க 4 காரியங்களுக்கு அது வேத வசனம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். முதலாவது உபதேசத்திற்கு. அப்ப அந்த வேத வசனம் வந்து எவ்வளவோ நல்ல போதனைகளை நம்ம வேத வசனத்தை படிக்கும்போது நம்ம போதனைகளை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது கடிந்து கொள்வதற்கு, நம்ம ஏதாவது தவறு செய்யும் போது அதை நம்ம வந்து சிட்சிக்கிறாரு தேவன். நம்மளை அதை கடிந்து கொண்டு சிட்சித்து அந்த தவறில் இருந்து நம்ம வெளியே வர நமக்கு இந்த வேத வார்த்தைகள் வசனங்கள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குது. மூன்றாவது வந்து சீர்திருத்தலுக்கும்னா நம்மளை வந்து புது மனுஷியா மாத்தி பழைய வாழ்க்கையிலேருந்து நம்மளை சீர்திருத்தி கொண்டு வர்றதுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதால அது வந்து நம்மை பயனுள்ளவர்களாக மாற்றுகிறது. அப்போ தேவ வார்த்தை வந்து ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ள வகையாக மாற்றுவது வேத வசனம்தான். யோவான் 6:63 இயேசு என்ன சொல்றாரு பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமான ஒன்றுக்கும் போகாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நம்ம அவரு சொல்ற எல்லா வார்த்தைகளுக்குள்ளயும் ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனால எரேமியா 23:29 வாசிக்கலாம். எரேமியா, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையின் வல்லமைய இங்க நம்ம இந்த வசனங்கள்ல பாக்குறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம 39வது வசனத்துல பார்க்கும்போது மரியா வந்து இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு மரியாளை பார்த்து சொல்றாரு, மரியா, மாத்தாள் வந்து என் சகோதரி எனக்கு உதவி செய்ய வரமாட்டேங்களான்னு கம்ப்ளைண்ட் சொல்லும்போது இயேசு சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த வசனங்கள் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பங்கு.
அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது அப்படிங்கிற வார்த்தையும் இயேசு சொல்றாரு. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஜுவல்ஸ், கேஷ், ஆஸ்தி, எல்லாமே மற்றவங்க வந்து நம்மள்கிட்ட அபகரிச்சு கொள்ளலாம். ஆனா நம்மை விட்டு அது எடுபட்டு போயிடும். ஆனா நம் உள்ளத்தில் எழுதப்பட்ட அந்த வேத வசனங்களை ஒருவராலும் அழிக்க முடியாது. இதற்கு சாது சுந்தர் சிங் அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம். அவர் அந்த ஊழியக்காரர் வந்து ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வித்தைக்காரன் என்ன பண்றாரு, ஒரு காலி டப்பாவை அப்படியே ஆட்டி காண்பித்து விட்டு பின்னர் மறுபடியும் ஆட்டி அந்த டப்பாவில் நாணயங்கள் இருப்பது போல ஒரு சத்தம் வர்றத வித்தையா காட்டிக்கிட்டு இருக்கும்போது சாது சுந்தர் சிங் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாய வித்தைக்காரன் வர்றான். அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவனுடைய வித்தை பலிக்கல. அப்போ அவன் என்னடா இவ்வளோ நேரம் நம்ம செஞ்ச வித்தை எல்லாரும் பார்த்து ரசிச்சாங்க, காசு போட்டாங்க, இங்க நம்ம வித்தை பழிக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் வந்து வேதத்தை திறந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறான். உடனே அவன் என்ன செய்யறான், அந்த வேதத்தை அவர் கையில இருந்து பிடுங்கி வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான். அப்ப மறுபடியும் அவன் வித்தை காட்ட ஆரம்பிக்கும் போது அப்பவும் அந்த அவனுடைய வித்தை எதுவும் பலிக்கல. அப்ப சாது சுந்தர் சிங் வந்து சொன்னாராம், என் பைபிளை புடுங்கி போய் இன்னொரு இடத்துல வச்சுட்ட, ஆனா என் இருதயத்தில் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் இருக்கின்றன, அவைகளை என்னை விட்டு உன்னால் புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த வேத வசனங்கள் தான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்போ வேத வசனங்கள் நம்ம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக மாற்றுகிறது. அதனால வேத வசனங்களை தினமும் நம்ம தியானிக்கும் போது நமக்கு அது பிரயோஜனமா நம்மள மாற்றுது. இப்ப அடுத்தது வந்து நம்முடைய ஜெபம் வந்து நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றும். அப்ப ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள ஒரே உறவு பாலம் வந்து ஜெபம்தான். நம்ம ஒவ்வொரு நாளையும் துவங்குறதுக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் ஜெபம் வந்து மிகவும் வல்லமை உள்ளது. எப்படின்னா, நம்ம ஜெபத்தோடு துவங்கும் எந்த காரியமும் நமக்கு ஜெயத்தை தரும். அப்போ உன்னுடைய ஆரம்பம் ஜெபமாக இருந்தால் நிச்சயம் உன் முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லியிருக்காரு. அது போல நம் உள்ளத்திலிருந்து நம்ம எழக்கூடிய அந்த நன்றி, துயரம், நம்மளுடைய ஆசை, விசுவாசம், அன்பு, இந்த உணர்வுகளை எல்லாம் ஜெபத்தின் மூலம்தான் தேவனுக்கு தெரியப்படுத்தி நம்ம அவரோட உரையாடுறோம். அப்போ ஜெபம் வந்து நம்மையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. இயேசுவோடு பேசும்போது நம் மனம் தெளிவடையுது. இறைவன் நம்ம எண்ணங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏற்றதா மாறுது. ஜெபத்தின் வழியாக நம்ம தைரியமா அந்த கிருபாசன தண்டை நம்ம சேர முடியுது. அப்ப நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாம் செய்யக்கூடிய ஜெபம் வந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பயனுள்ளவர்களாக மாற்றும். அப்போ மோனிகா அப்படின்ற ஒரு தாயார் இருந்தாங்க. அவருடைய மகன் வந்து அகஸ்டின். அவர் வந்து செல்வ செழிப்புல வாழ்ந்து வந்ததுனால அகஸ்டின் வந்து ஒரு துன்மார்க்கனாக மாறுறாரு. பெற்றோருக்கு அடங்காத மகனாக வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப அந்த தாய் மோனிகா என்ன செய்யறாங்க, மகனுக்காக, அவனுடைய மனமாற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் மகன் வந்து மனம் மாறல. ஆனாலும் தாயார் இறந்து போயிடுறாங்க. அப்ப அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அகஸ்டின் வந்து மனம் மாறுகிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையெல்லாம் வீண் அப்படிங்கிறதை உணர்ந்து தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். ஒரு குருவாக மாறுகிறார், ஒரு புனிதராக உயர்த்தப்படுகிறார். அப்போ இன்று அவருடைய வாழ்க்கை வரலாறு அநேகருக்கு வழிகாட்டியாக பயனுள்ளதாக இருக்குது. அப்போ பயனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்த அகஸ்டினுடைய வாழ்க்கை அவருடைய தாய் செய்த ஜெபத்தினாலதான்
அவருடைய வாழ்க்கை பயன் உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக நம்ம அந்த ஜெபத்தை தான் நம்ம பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக அன்றாடம் அவருடைய எதிர்காலத்துக்காக, அவங்க எதிர்காலத்துல தேவனுடைய சாட்சியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது அது வந்து நான் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் கூட அந்த ஜெபம் வந்து அந்த பிள்ளைங்களை நிலை நிறுத்தும். அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இந்த அகஸ்டினோ அவங்க அம்மா மோனிகா இவங்களுடைய ஜெபம் வந்து ஒரு நல்ல உதாரணம். அதனால நம்ம வந்து ஜெபிக்கும் போது தாழ்மையோட ஜெபிக்கணுங்கிறத இந்த ஆயக்காரன் பரிசேயன் செய்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு உண்மையா சொல்லியிருக்காரு. மேலும் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுங்கிறதுக்காக அந்த நீதியற்ற நடுவன் அந்த விதவையை பற்றிய அந்த ஓமையை கூறியிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயனுள்ளவர்களாக மாறணும். அப்படி மாறணும்னா முதலாவது நம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். வேத வசனங்கள்ல தேறியவர்களாக, வேத வசனங்களை எப்பொழுதும் தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். மேலும் ஜெபத்தில் தேவனோடு இணைந்து நம்ம தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, பாவிகளின் மனமாற்றத்துக்காக அன்றாடம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போ நம்ம இந்த இறுதி நாட்கள்ல நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். வேதத்தின் உலக முடிவு சம்பந்தமான எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எபேசியர் 5:16 நாம் வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறது போல, நாம் இன்று தியானித்த இந்த வேத வசனங்களின் அடிப்படையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனங்களின் வல்லமையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனின் பாதப்படியில அமர்ந்து ஜெபித்து நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பயன் உள்ளவர்களாக மாறுவோம். ஆமென். Amen. Amen. Thank you ஆமென். for leading the study. இந்த வாசித்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் காமெண்டோ இல்லை கேள்விகளோ இல்லை வேத வசனங்களோ ஞாபகம் இருக்குமானால் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அரேலியஸ் அகஸ்டினை குறித்து அம்மா சொன்னாங்க. 5th செஞ்சுரியில அவரு பாவ வாழ்க்கையில இருந்தாலும் அவருடைய தாயார் அனுதினமும் அவருக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒரு நாள் அரேலியஸ் அகஸ்டின் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்க சொன்னாங்களாம், அந்த விளையாட்டு கேம்ல டேக் அப் அண்ட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல சொல்லுவாங்களாம். அதை கேட்டோன்னே அங்க ஒரு நியூ டெஸ்டமெண்ட் பக்கத்துல இருந்திருக்கு. அதை போய் டேக் அப் என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் வென்ட் தேர் டு தட் ஸ்டேஷன். இந்த நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து அவர் அங்க படிச்சிருக்காரு. படிக்கும்போது ஒரு வார்த்தை அவர் கண்களுக்கு முன்பாக வந்திருக்கு, இரவு சென்று போய்விட்டது, பகல் வந்து விட்டது, அதனால் எல்லா விதமான பாவத்தையும் விட்டு நீ மனம் திரும்புங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிச்சோடனே அவர் இருதயத்துல குத்தப்பட்டவராய் அன்றைக்கே அவர் மனம் திரும்பினார். அப்ப பாருங்க, ஒரு தாயாருடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்திருக்கிறது. கர்த்தர் அதை சேர்த்து வைத்து ஆகஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் 1000 yearsல த கிரேட்டஸ்ட் தியாலஜியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்ட்டின் லூத்தரும் கூட 15ஆம் நூற்றாண்டுல ஆரேலியஸ் அகஸ்டினுடைய நோட்ஸை படிக்கும் பொழுதுதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதுல அவர் காமெண்டரி எழுதி வச்சதை பார்த்துதான் மார்ட்டின் லூத்தரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இப்ப பாருங்களேன், காட் இஸ் ஒர்க்கிங் இன் மைட்டி வேஸ். இன்றைக்கும் கூட வேதத்தை நான் ஃப்ரீயா அப்படி வாசிக்கிறோம்னா முதலா இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு பைபிளை. அவருக்கு அகேன்ஸ்ட் கொலை மிரட்டல்கள் வந்தது. ஆனாலும் கூட பாருங்க, அரேலியஸ் அகஸ்டின் எழுதி வைத்த நோட்ஸையும் அவர் வைத்த காமெண்டரியும் படித்து மனம் திரும்பினார் மார்ட்டின் லூத்தர். இப்ப பாருங்க, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நானும் கூட சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு அந்த ஜெபத்தின் மூலமாக பலனை தருகிறார். அது என்னமோ தெரியல, ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தைரியமும் வருகிறது. ஸோ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். காலம் பொல்லாததா இருக்கிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது.
இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாங்கள் தியானித்த இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றட்டும். பரிசுத்தாவியாகிய தெய்வமே, இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து வாழவும், அவர் பிதாவுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போல நாங்களும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் பயனுள்ளவர்களாக மாற்றும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you all for joining today. God bless you.